பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டு மக்கள், அதாவது பழைய உடன்படிக்கையின் மக்கள், புதிய ஏற்பாட்டு மக்கள், நாம் புது உடன்படிக்கையின் மக்கள், ரெண்டு பேருக்குமான டிஃப்ரெண்ட் என்னென்னா, வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தீர்க்கதரிசியாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் ஆண்டவரை கர்த்தாவே, தேவனே அப்படி தான் அழைக்க முடியும். பெரிய தீர்க்கதரிசி மோசே, அந்த மோசையை கூட ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, என் தாசனாகி மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான் என்று தான் சொல்கிறார். அவர் இருதயத்துக்கு நெருக்கமாக வாழ்ந்தவன் தாவீது. அவனை கூட எப்படி அழைக்கிறார்? என் தாசனாகி தாவீதே என்று தான் நினைக்கிறார். இன்றைக்கி நம்மளை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நமக்கு தெளிவுபடுத்து பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுவின் நாமத்தை நம்ம எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறோமோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். நம்மளாம் தேவனுடைய பிள்ளைகளாம், அவரே சொல்கிறார், பிள்ளைகளாகும்படி அதிகாரம் தந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. ஆனால் நமக்கு அப்பா பிதா என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவிகார ஆவி நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் நாம் இருக்கிறோம். லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு சீசன் ஆண்டவர்கிட்ட கேட்பான். யோவான் தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபம் பண்ண போதிக்கிறாரு, நீங்களும் எங்களுக்கு போதிக்க வேண்டும்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாகுதுன்னு சொல்லிட்டு, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லுங்கள். எவ்வளவு நெருங்கின தொடர்பு கடவுளுக்கும் நமக்குமான ஒரு உறவை அந்த இடத்துல இயேசுவான சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்கள். நம்ம எப்படி இன்னமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கோம்னா, கர்த்தாவே ஆண்டவரை இப்படி ஜெபிக்கிறவர்கள் தவறு ஒன்றும் இல்லை. அவர் இன்றைக்கும் கர்த்தர் ஆண்டவராக தான் இருக்காது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்ம அவர் நெருங்கி இருக்கோம், அதை நீங்கள் புரிஞ்சுங்க. நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கோம்னா, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் அப்பா பிதாவே என்று நாம் ஜெபிக்க உரிமை பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியமுள்ளவர்கள் என்று நாம் புரிந்து கொள்வோம். அவர் இன்றைக்கும் அல்ல என்றைக்கு நமக்கு அப்பா பிதாவாக இருக்கிறார். ஆமென்.